தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 2/8/2025 சனிக்கிழமை, விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, ஒரு தெய்வத்துக்கு பிரகாரம்னு வர்றோம். இப்போ சிவன் கோயில் போனால் 3 பிரகாரம் வரணும், விஷ்ணு கோயிலுக்கு போனால் 4 பிரகாரம் வரணும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது ஒத்தப்படை இல்லை, இது ரெட்டப்படை இல்லை. அது மட்டும் இல்லை, சிவன் கோயிலில் பிரகாரம் வந்த பிறகு உட்கார்ந்து எழுந்திரிச்சு வரணும். அப்போ தான் எல்லா சக்திகளும் நமக்கு கிடைக்குமா, தெய்வங்களும் சரி நீங்கள் கேட்ட வரத்து தர்றோம்னு சொல்லுவோம். ஆனால் பெருமாள் கோயிலில் நம்ம 4 பிரகாரம் சுற்றி வந்த பின்னால் உட்கார்ந்தோம்னா நம்ம கும்பிட்ட புண்ணியத்தை பெருமாளே வாங்கிட்டுருமா. அதனால வீட்டுக்கே உட்காரணும். இடையில உட்காரணும்னு நினச்சா கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு உட்காரக்கூடிய இடம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கலாம்பாங்க. இந்த பிரகாரம் எத்தனை வர்றது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப பேர் கேட்பாங்க. சார், பிள்ளையார் கோயில் போயிருக்கேன் ஐயா, எத்தனை பிரகாரம் வரணும் அப்படிம்பாங்க. சூரியனை கும்பிட போயிருக்கேன், எத்தனை பிரகாரம் வரணும்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு பாடலாகவே நான் எழுதியிருக்கேன். ஆனைமுகத்தானுக்கு 1, வானில் தோன்றும் ஆதித்தன் சூரியனுக்கோ 2 பிரகாரம், பானை வயிற்றான் தந்தை என்று சொல்லும் பார்வதியின் கணவருக்கு 3 ஆகும். அதாவது சிவபெருமான் கோயிலுக்கு போனால் 3 பிரகாரம் சுத்தணும். வானுயர விஸ்வரூபம் எடுத்த விஷ்ணு வரலாற்றில் திருமாலுக்கு 4 ஆகும். வானுயர விஸ்வரூபம் எடுத்த விஷ்ணு எப்போ எடுத்தாரு? கர்ணனுக்காக எடுத்தார் இல்லையா, அந்த போர்க்களத்தில் விஸ்வரூபத்தில் காமிச்சார்ல. அப்படி வானுயர விஸ்வரூபம் எடுத்த விஷ்ணு வரலாற்றில் திருமாலுக்கு 4 ஆகும். அந்த திருமால் கோயிலுக்கு போனால் 4 பிரகாரம். பஞ்சமுக அனுமனுக்கோ 5 ஆகும். பஞ்சமுக அனுமன் கோயில் எங்கே இருக்கு? பஞ்சவடியில் இருக்கு, பாண்டிச்சேரி பக்கம். சில ஆலயங்களும் தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்கு. அப்படி இருக்க கோயிலுக்கு போனால் 5 பிரகாரம் சுத்தணும். படைத்தவனாம் பிரம்மனுக்கு 6 ஆகும். படைப்பு தெய்வம் பிரம்மாவை சுத்துற போது அதுக்கு தனி கோயில் இல்லை, கண்டியூர்ல இருக்கு. தனியாக திருச்சி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு. தனியாக இருந்துச்சு அப்படின்னால பிரம்மாவை நம்ம நினைச்சோம் அப்படின்னா 6 பிரகாரம் சுத்தணும். படைத்தவனாம் பிரம்மனுக்கு 6 ஆகும். குஞ்சரத்தான் குடிகொண்ட மரத்தினுக்கே, குஞ்சரத்தான்னா யாரு? குஞ்சர முகத்தான் அப்படிங்கிறது நம்ம ஆனைமுகப்பெருமான். ஆனைமுகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற மரம் எது அப்படின்னா அரச மரத்தின் கீழே வச்சிருப்பாங்க. பிள்ளையாரையும் வச்சு நாகத்தையும் வச்சிருப்பாங்க. அது சுற்றி வந்தா அப்படின்னா கற்ப அடைய வேண்டிய பெண்கள் சுற்றி வந்தாங்க அப்படின்னா கற்பப்பை கொஞ்சம் வலுவடைஞ்சு அதில் வரக்கூடிய அந்த பிராணவாயு காற்றுனால அவங்களுக்கு அது உடல்நலம் சீராகி பிள்ளை பிறக்கிற ஆற்றலை கொடுக்குமா. அதே அரசு சுற்றி வர்றதுன்னு அர்த்தம். அப்படி அந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இதை நம்ம சுற்றுற போது 7 பிரகாரம் சுற்றணும். குஞ்சரத்தான் குடிகொண்ட மரத்தினுக்கே, அரச மரத்துக்கு குலம் தெளிக்க பிரகாரம் 7 ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆக இந்த 7 பிரகாரம் சுற்றி வரணும். ஒரு பிரகாரம் ஆனைமுக பெருமான் கோயில் தனியாக இருந்தா, 2 பிரகாரம் சூரியனுக்கு, அதுக்கு பிறகு அப்படி 3 பிரகாரம் 4 பிரகாரம் அப்படின்னு வந்துடுது. ஹோமம் வைக்கிற போது கணவன் மனைவி குழந்தைகள் 3 பேரும் அந்த கடைசியாக சுற்றி வருவாங்க. ஹோமத்தில் நெய்வேத்தியமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூரணாகுதி பண்ணுற போது அப்படி சுற்றி வர்ற போது முதல்ல கணவன் வரணும், அடுத்து மனைவி, அதுக்கு அடுத்தது குழந்தைகள் வரணும். இது முந்திக்கின்னு வந்தால் பலன் கிடைக்காதும்பாங்க குருக்கள். ஆகையினால இப்படியெல்லாம் பிரகாரம் வருவதிலே கூட சில ஐதியங்களை முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள். ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடம் என்று சொல்லுகிற பொழுது உத்தியோகஸ்தானம். எனவே உத்தியோகங்கள் புதிதாக ஏதேனும் நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். அதிகாலை நேரத்திலே கூட அலைபேசி வெளியில் வரும் தகவல் நல்ல தகவலாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, போட்டிகளை சமாளித்து வெற்றி காணும் நாள். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழப் போகிறீர்கள். பணப்புழக்கம் நன்றாக இருக்கின்றது. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் இப்பொழுது தோள் கொடுத்து உதவப் போகின்றார்கள். 2ஆம் இடத்திலே குரு லாபாதிபதி 2 இருப்பதனால எதிர்பாராத வைத்து தனலாபம் வரலாம். உத்தியோகத்திலே கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். இன்று இனிய நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத சுக்கிர யோகம் இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல வாய்ப்புகள் இன்று இல்லம் தேடி வரும். ஒப்பந்தங்களில் கையில் தெரிவீர்கள். தொலைபேசி வழியில் வரும் தகவல் தொழில் முன்னேற்றத்துக்கு உறுதுணை புரிவதாக இருக்கும். உங்களுக்கு வீடு மாற்றங்களோ அல்லது நாடு மாற்றங்களோ வருவதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. உத்தியோகத்திலே நல்ல உங்கள் கை ஓங்கும். இன்று நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, ராசியிலேயே சூரியன் தனாதிபதி இருப்பதனாலே தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும். மதுநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். மாலை நேரத்திலே உங்களுக்கு வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். இடமாற்றங்கள் பற்றியும் வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் வெற்றி வரும். இந்த நாள் ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, கண்டகச்சனின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். பொறுப்புகள் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. பொறுமையை கடைபிடித்தால் பெருமை கிடைக்கும். சக பணியாளர்களால் உத்தியோகத்திலே சங்கடங்கள் உங்களுக்கு வரலாம். மேலதிகாரிகள் கூடுதல் பொறுப்பை கொடுப்பார்கள். திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது. எனவே இன்று நீங்கள் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். நிதானத்துடன் செய்தால் நிம்மதி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சியில் ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கலாம். இடத்தை விட்டுவிட்டோமே இனி வாங்க முடியுமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் நிறைய தடைகளும் தாமதங்களும் இன்று வந்து கொண்டே இருக்கும். எனவே இன்று சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயரை கும்பிடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, ராசிகள் சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம். எனவே பயணங்களால் பலன் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சலுகைகள் இன்று கிடைக்கலாம். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். உங்களுடைய கனவுகள் எல்லாம் இன்று நனவாகும். கை நிறைய பொருள் ஈட்டி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கூட இன்று நடைபெறலாம். இன்று ஒரு இனிய நாள், யோகமான நாள். உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்கின்ற நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். இன்று கணிசமான தொகை ஒன்று கைகளில் வந்து சேரப்போகின்றது. காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். குடும்பச்சுமை கூடினாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. நீங்கள் பொதுநலத்தில் இருப்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அதுவும் அதிகார வர்க்கத்தினர் ஆதரவோடு நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இன்று உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இந்த நாள் இனிய நாள், யோகமான நாள், நல்ல நாள், வெற்றிக்குரிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்க்கிறது. எனவே தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெறும். செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து சில காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். நல்ல வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். மாமன் மைத்துன வழியில் ஒரு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சேமிப்பு உயர்ந்து செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாள். செயல்பாடுகளில் இதுவரை இருந்த முயற்சிகளில் கிடைத்த தோல்வி இப்பொழுது வெற்றியாக மாறப்போகின்றது. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. ஒப்பந்தங்களில் அடுக்கடுக்காக கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். 2 ராகு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும். இன்று நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். அரசு வழியிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. சூரிய பார்வை இருப்பதனாலே காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். இன்று சனிக்கிழமை என்பதனாலே சனி பகவானை வணங்குவது நல்லது. கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், 6ஆம் இடத்திலே சூரியன். எனவே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய சூழல் உண்டு. ஆடை ஆபரணங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. விரயங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். வீடு மாற்றங்கள் பற்றியோ அல்லது இடமாற்றங்கள் பற்றியோ சிந்திப்பீர்கள். பஞ்சமஸ்தானத்திலே குரு புதன் சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவது ஒன்றுதான் யோகம். எனவே காரியங்கள் எப்படியோ கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் என்றாலும் கூட அதுவரை இனம் புரியாத கவலை மேலோங்கும். எனவே இன்று எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றம் பற்றியோ இடமாற்றம் பற்றியோ சிந்திப்பீர்கள். எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இன்று நேர்மறை சிந்தனைகளை வரவழைத்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. குறிப்பேச்சு வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது நன்மை தரும். குடும்பச்சுமை உங்களுக்கு இன்று கூடுதலாகத்தான் இருக்கும். மற்றவர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அங்கனம் விலாவாரியாக பகிர்ந்து கொள்வதன் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் கூட உருவாகலாம். எனவே இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.